இவர் இவர் வந்துட்டு அழுதுட்டாரு, நான் அழுவலை, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. கண் ரவி சார், நீங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் வெளில கெஸ்ட்லேருந்து, மற்ற எல்லாம் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோட கெரியரில் நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய புது டைரக்டர்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் தான் எனக்கும் அவர் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ணலாம். அஃப்கோர்ஸ் 2-2.5 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்துருந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கப்புறம் டேரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டேரக்டர்ஸோ அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டாரு, நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்வேர் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தோணிகிட்டே இருந்தது, நம்ம திருப்பியும் காளிதாஸ் 2 கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, நான் நிறைய புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் அ க்ரீம் டெக்னீஷியன்ஸ் ஐ எவர் ஒர்க்ட் வித். அவ்வளோ சின்சியர் அண்ட் இங்கே வச்சுருப்பார் எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம தைரியமாக நம்மளை போய் ஒப்படைச்சிடலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அஜய் இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். It became an hashtag comeback film for me அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரி எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கணுங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துகிட்டு இருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்கு, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்த காளிதாஸ்.